இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ படி மேல போகுது. நாம அப்படியே போட்டேனா ஏறு சீக்கிரம். சங்கரபாண்டி தாரா ஐயோ தானா போகுது. சீக்கிரம் ஏறு. நீங்க எங்க சிஸ்டர் அங்க பாருங்க சுட்டக்கா. சிஸ்டர் நம்ம பேரை சொல்லி வேற கூப்பிடுது. அப்ப நினைவு திரும்பிருச்சு சிஸ்டர். கையில பொம்மைய புடுங்க. சுட்டக்கா பொம்மைய குடு. பொம்மைய குடு. சங்கரபாண்டி பொம்மைய புடுங்க. பாரு பாரு. மேல போயிட்டு இருக்க. ஓ கடவுளே. அந்த பக்கம் போ. யோ படியை நிறுத்துங்கயா. சுட்டக்கா பக்கம் சீக்கிரம் போ. ஐயோ பொம்மை போகுது. பொம்மை எடுத்து போற புடி. போ. ஐயோ இருங்க சிஸ்டர். நான் எங்க பொம்மைய சீக்கிரம் போ. என்ன பிடிக்க ஒரு ஆள் வேணும் போல. சும்மா இருங்க சிஸ்டர். ஷாக் அடிச்சது என்ன பண்றது? என்னால வர முடியாது. நீங்க போங்க. ஐயோ சீக்கிரம் வா. போறாளே. ஐயோ சாமி இந்த வயசுல சிஸ்டர் என்ன ஓட்ட ஓடுது பாரு. ஐயோ சிஸ்டர் சுட்டக்கா எங்க ஓடுற பாரு. ஐயோ நம்ம கட்டுக்கு முன்னாடி தான் ஓடுதா. அதை பிடிக்க முடியல. எப்படி கட்டுக்குள்ள விரல விட்டாங்க. எங்கங்க என்ன கங்கா? நில்லுங்க. எங்க என் குழந்தை? எங்க பாப்பா காணுங்க. நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். போய் சொல்லாதீங்க. என் குழந்தைக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பா அம்மா கிட்ட போகணும்னு கேட்ட குழந்தை கிட்ட போய் சொல்லி நீங்க யுஎஸ் கூட்டிட்டு போக திட்டம் போட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். என் குழந்தை எனக்கு கொடுத்துருங்க. நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா பாப்பா ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு போனா திரும்ப வரவே இல்லைங்க. நாங்க சொல்றது தயவு செஞ்சு நம்புங்க. நாங்களும் குழந்தைய தான் தேடிக்கிட்டு இருக்கோம். தேவிமா, தேவிமா, தேவிமா. அம்மா. தேவிமா, 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 உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, என் பொண்ணு என்ன துர்காமான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. தேவிமா, எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை எங்க இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு நீதான் எனக்கு காமிச்சு கொடுக்கணும். காமிச்சு கொடுத்தாயே. ஐயோ, என் குழந்தை ஆபத்துல இருக்கா. ஆழ்துளை கிணத்துக்குள்ள விழுந்திருக்கா. ஐயோ அம்மா தாயே, என் குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் குழந்தையை காப்பாத்து, காப்பாத்து. ஹாசினி, கவலைப்படாத துர்கா, நீ தைரியமா இரு துர்கா. தேவி அம்மாவை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். நான் கோவில்ல போய் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அப்ப தேவிமா ஆபத்துல இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. என்ன துர்கா சொல்ற? ஆமா ஹாசினி, போர் போட்டு தண்ணி வராததுனால சரியா மூடப்படாத ஒரு கிணத்துக்குள்ள தேவிமா சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ஐயோ, அது எந்த இடம்? ஏதாவது லேண்ட்மார்க் இருக்கா? அது எதுவும் எனக்கு சரியா தெரியல ஹாசினி. மாரிக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்தா கண்டிப்பா அது நிஜமாவே நடக்கும். இப்போ உனக்கும் அதே மாதிரி வந்திருக்கனா அது நிஜமாவே நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஏரியாவுல போய் நம்ம தேடி பாப்போம் துர்கா. சரி, நீ அப்படி போ, நான் இப்படி போய் பார்க்கறேன். சரி, ஓகே. தேவிமா, தேவிமா, தேவி, தேவிமா,
தேவிமா அண்ணே, என்னம்மா? இங்க பக்கத்துல எங்கேயாவது போர் போட்டு சரியா மூடாம இருக்கிற கிணறு இருக்கா? மூடாத கிணறு எனக்கு தெரிஞ்சு ஆமா, பக்கத்துல ஒரு 100-150 அடியில போர் போட்டிருந்தாங்க. ஆனா தண்ணி வரலன்னு மூடாம விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே, இப்ப அது எந்த இடம்னே? கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா தோப்பு வரும், அங்கதாம்மா. ரொம்ப நன்றி அண்ணே. சரிங்கம்மா. அண்ணா, அண்ணா, என்னம்மா? இந்த பக்கம் போர் போட்டு தண்ணி வராம மூடாம இருக்கிற ஆழ்கிணறு இருக்கா? தெரியலையம்மா, நீங்க வேற யாராவது கேட்டு விசாரிச்சு பாருங்கம்மா. பாருங்கம்மா. ஐயோ, இந்த ஹாசினி எங்க போனான்னு தெரியலையே. தேவி, ஐயோ எங்க போனாவ? ஐயோ தேவிமா, எங்க போனீங்க? பெரியமாக்கு கால் பண்ணலாம். பெரியமா, ஹாசினி, ஹாசினி, என்கிட்ட கூட சொல்லாம நீ எங்க போயிட்ட? உன்னை வீடு ஃபுல்லா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். துர்கா போன் பண்ணிருந்தா, அவசரமா நான் கிளம்பி வந்துட்டேன் பெரியமா. துர்கா போன் பண்ணாளா? என்னாச்சு ஹாசினி? பெரியமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க பெரியமா. நான் சொல்ற லொகேஷனுக்கு உடனே கிளம்பி வாங்க. சரி ஹாசினி. ஹலோ. ஹலோ, நான் சேட் பேசுறேன். ஆ, தெரியுது சேட்ஜி. சொல்லுங்க. நான் என்ன சொல்றது, நீங்க தான் சொல்லணும். டைமண்ட எப்ப கொண்டு வந்து கொடுக்க போறீங்க? அது வந்து டைமண்ட் தான் நாங்க தேடிக்கிட்டே இருக்கோம். கிடைச்சதும் கொண்டு வந்து கொடுத்துறேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த கிரேஸ் டைம் முடிஞ்சு போச்சு. இன்னுமே டைமண்ட தேடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. உண்மையா உங்ககிட்ட வைரம் இருக்கா, இல்ல என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஐயோ சேட்டு, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. உண்மையாவே அந்த வைரம் எங்க கிட்ட தான் இருக்கு. அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுக்க தான் இப்ப போய்கிட்டே இருக்கேன். இதோ கிட்ட நெருங்கிட்டேன். எப்படியும் அந்த டைமண்ட் இன்னைக்கு என் கைக்கு கிடைச்சிரும். அது என் கைக்கு வந்ததும் உங்க கைக்கு அது அப்படியே வந்துரும். நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்குள்ள டைமண்ட் என் கைக்கு வந்து சேரணும். ஆ, அப்படி வரலன்னா அப்புறம் எங்க பாஸுக்கு உங்களை நம்ப வைக்க முடியாது. டீல் கேன்சல் ஆயிடும். நல்ல வசமா சிஸ்டர் சிக்கிக்கிச்சு. அப்புறம் நீங்க வாங்கின அட்வான்ஸ் பணத்தை ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க. டோன்ட் வரி சேட்ஜி, கண்டிப்பா டைமண்ட் இன்னைக்கு கிடைச்சிரும். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். சிஸ்டர், சேட்டு என்ன சொன்னான் சிஸ்டர்? இன்னைக்குள்ள டைமண்ட் வந்து சேரணும்னு வார்ன் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இந்த தேவி எங்க போனான்னு வேற தெரியலையே. நாம எங்கேன்னு போய் தேடுறது சிஸ்டர், சொல்லுங்க.